இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி இருக்கு கடகராசிக்கு மேம்? கடகம் கடந்த ஒரு 3-4 வருஷமா சரியில்லை, ஆனா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீ ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டியா போ, வீடு வாங்கணும்னு ஆசைப்படுற இந்த காலகட்டம் வாங்குவேன். இந்த பர்டிகுலர் டைம் அட்வான்ஸ் கொடுப்பேன், டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்பேன், ஒரு பல்க் அமௌண்ட் கொடுப்பேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன். ஆக சுப விரயங்கள் எனக்காக நான் வாழறேன். என்னோட கம்ஃபர்ட் எனக்கு இப்போ முக்கியமாக தெரிஞ்சிச்சு. இவ்வளோ நாள் வரைக்கும் 15 வருஷம் குழந்தைங்களுக்காகவும் புருஷனுக்காக வாழ்ந்து என்னத்தை கண்டனன்? ஒன்றும் காணல, கஷ்டம் மட்டும்தான். என்னோட கம்ஃபர்ட் எனக்கு மற்றவங்களுக்காகவே வாழறதுக்கு நம்ம பிறக்கலையே. நீ வாழ்ந்தது உனக்காக, நீ பிறந்தது உனக்காக வாழறதுக்கு. மற்றவங்களுக்காகவே வாழணுன்ற எண்ணமும் மாறும், தனக்காக வாழணுன்ற எண்ணமும் தோணும். அதுக்கும் மேலே நீங்க இப்போ கொஞ்ச காலகட்டம் உங்களுக்காக வாழுங்க. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து நீங்கள் எங்களோட ஃபேன் ஆகி நான் உங்களோட ஃபேன் ஆகி அந்தளவுக்கு இந்த ஜோதிடர் யுகம் சேனல் அவ்வளோ ஒரு அழகான ஒரு வைப்ரேஷனோட ஒரு கமெண்ட்டோட அவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக ஜாதகம் எல்லாமே நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ஜூன் மாதத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, அது இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம யாரை அப்படி பார்த்து கேட்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்கக்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம். உங்கள் 12 ராசிக்கும் அவங்க நிறைய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க. கவனமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு அது உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவங்கள சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொன்னேனே, நான் தான் அழகான ஒரு கோல்டு மகாலட்சுமி மாதிரி. பாருங்கள், அவங்க எப்படி ஒரு மகாலட்சுமி மாதிரி அழகாக ஒரு அம்சமாக அஷ்டலக்ஷ்மி மாதிரி உட்காந்துருக்காங்க. நிறைய இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்ருக்கீங்க. நிறைய உங்களால் அவங்க நிறைய பயனடைகிறாங்க. இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். கரெக்ட். பட் அது மக்களுக்கும் தெரியணும். அது எப்போ வருது, அதனால என்னென்ன பலன்கள் நம்ம 12 ராசிக்கும் நடக்க போகுது அப்படின்றது. பட் இது முதல்ல சொல்லுங்கள், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்போ வருது? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்றது எப்படி சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா, ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது மேடம். அதில் ஒரு பிரதானமான யோகம் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம். சுக்ரன் சாக்ஷாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம். ஆக புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் பெருமாளனோட ஸ்வரூபம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சுய ஜாதகத்தில் புதன் வலுத்து இல்லை, புதன் கெட்டு போயிருக்கான் அப்படின்னாலும், அதே மாதிரி புதனை ப்ளீஸ் பண்ணணும், பசிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணணும். ஏன்னா புதனுக்கு கடவுள் பெருமாள் தான், சுக்கிரனுக்கு கடவுள் மகாலட்சுமி தாயார் தான். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிம்பாங்க. இந்த 2 கிரகங்களுடைய இணைவு எந்த இடத்துல இருந்தாலும், 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் அதுக்கான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆனால் பிரதானமாக பார்த்தீங்கன்னா கேந்திரம் அப்படிம்பாங்க மேடம். கேந்திரம் அப்படின்றது 1, 4, 7, 10 இந்த பாவங்கள்ல இருக்கு அப்படின்னா, இந்த இணைவு இருக்கு அப்படின்னா முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஜூன் 22 ஜூன் 30 வரைக்கும் கடகத்துல இந்த சுக்கிரனும் அதே மாதிரி புதனும் இணைவு. இதுல இந்த பிற்பகுதி 22 to 30 இது லட்சுமி நாராயண யோகமும் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தனலட்சுமி யோகம்னுவாங்க, அதுவும் ஆக்டிவேட் ஆகும். வெரி குட். அந்த தனலட்சுமி யோகம் அப்படின்னா என்னன்னா, குருவும் சுக்கிரனும் இணைவு. ஆக இது ஆக்டிவேட் ஆகும். இந்த 2 காலகட்டம் மக்கள் கொஞ்சம் முக்கியமான விஷயம் நம்ம அந்த பாவம் குறித்து சில விஷயங்கள் சொல்லுவோம் மேடம். அந்த விஷயத்தை அங்கே ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு பிக் லக் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேடம். வெரி குட். அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவ்வளோ விளக்கமாக அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது. எனக்கும் இப்போ தான் நானும் கேள்விப்படுறேன். பட் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம 12 ராசி பார்க்க போகிறோம். இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி இருக்குது கடகராசிக்கு மேம்? கடகம் கடந்த
ஒரு 3-4 வருஷமா சரியில்லை, ஆனா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்கள கேட்டா நாங்க 8 வருஷமா நல்லா இல்லை மேடம், 5 வருஷமா நல்லா இல்லை அப்படிம்பாங்க. உண்மையா சொல்லணும் அப்படின்னா கடந்த 3 வருஷமா பெருசா அவங்க நல்லா இல்லை. காரணம் நல்லா அஷ்டமத்து சனியில இல்லாமையா நம்ம தமிழக முதலமைச்சர் ஆயிட்டாரு. அது இப்ப மேடம் கடந்து நல்லா இல்ல. ஏன் மேடம் அவரு முதலமைச்சர் ஆனாருன்றது நம்மளுக்கு தெரியுது. அதுக்கு பின்னாடி எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு அவமானங்கள். ஆமா, எல்லாம் தாண்டி தான் வந்தாகணும். ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி 100 மடங்கு அது கேவலப்படுத்த. பண்ணுவாங்க மேம். ஆமா, அவரை பாட்டு சிவனேன்னு விட்டுருந்தா அவர் பாட்டு இருந்திருப்பாரு. நிம்மதியா இருந்திருப்பாரு. ஆமா, இவரை என்னென்னமோ நோண்டி 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 அவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அவரோட சுய ஜாதகமே அப்படி மேடம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுய ஜாதகத்திலே சனியும் சூரியனும் இணைவு. அப்ப கண்டிப்பா பாலிடிக்ஸ்ல வரணும்ன்ற விதி. அதுக்கு மேல அவர் சுக்கிர தசையில இருக்கார். சுக்கிர தசையில இருந்ததுனால தான் நிறைய ஜோதிடர்கள் அவர் பாலிடிக்ஸே வரமாட்டாரு. சுக்கிரன் அப்படின்னாலே சினிமா, கேளிக்கை அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனா எல்லாரும் மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரித்த அதிர்ஷ்டமும் சுக்கிரன் தான். அதுவும் இல்லாம சூரியனும் சனியும் இணைவு அப்படின்னும் போது பெரிய போராட்டம், அதுக்கப்புறம் ஸ்திரமான வெற்றி அரசியல் அப்படின்றது அவரோட ஜாதகமே அமைப்பு. அவர் சும்மா விட்டு இருந்தாலும் வந்திருப்பாரு. புதுமுகம் நாட்டை ஆளணும் அப்படின்னு வந்திருப்பாரு. ஆமா, மகர சங்கராந்தி புருஷனே சொல்லிட்டாரு, புதுமுகம் தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு. பட் இருந்தாலும் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்ல எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்துச்சு. விடுவாங்களா விட மாட்டாங்களா, அவரை ஒரே முட்டை இது பண்ணிடுவாங்களா அப்படின்னு. அவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் அவர் வந்தார் மேடம். கடகத்துக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா கடகத்துக்கும் அப்படிதான். அவர் எந்த போராட்டத்தை சந்திச்சாங்களோ அத்தனை போராட்டம் எல்லா கடகமும் சந்திச்சாங்க. அவர் பெரிய பர்சன், ரொம்ப விஐபின்றதுனால தெரிஞ்சிச்சு. மற்றவங்க சாமானிய மனுஷங்கள் தெரியாது இல்லையா. நீ வந்து ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டியா போ, வீடு வாங்கணும்னு ஆசைப்படுற இந்த காலகட்டம் வாங்குவேன், இந்த பர்டிகுலர் டைம் அட்வான்ஸ் கொடுப்பேன், டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்பேன், ஒரு பல்க் அமௌண்ட் கொடுப்பேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன். ஆக சுப விரயங்கள் சார்ந்து ஒரு தொடக்கம், அந்த சுப விரயங்கள் அப்படின்றது சாலிடா இந்த காலகட்டம் நிறைய கடகத்துக்கு உண்டு மேடம். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபாரின் போகிறதுக்கான ஒன்று பிள்ளையார் சொல்லி போடுவாங்க, இல்லை அங்கே போய் உட்காந்துருவாங்க அப்படின்லாம். அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க. இப்போ என்ன ஃபாரின் போனால் நான் கடகம் இருக்கேன், என்ன ஃபாரின் போனால் நான் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு ஃபாரின் போகணுன்ற எண்ணம் இல்லை. அந்த மாதிரி எண்ணம் இருக்கவங்களுக்கு அது நிறைவேறும் இல்லைங்களா. எல்லாரும் போயிட்டாங்கன்னா எல்லா கடகராசிக்கும் ஒரே எண்ணங்கள் இல்லை, ஒரு மாதிரி. ஆமா, ஒவ்வொரு மாதிரி எண்ணங்கள் இருக்கும். இப்போ எல்லா ரிஷபத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எண்ணம் இருக்கா? இல்லை. அந்த மாதிரி எண்ணம் இருக்கு உங்களுக்கு, எனக்கு வெளிநாட்டில் தான் வாழ்க்கை, வெளிநாட்டில் தான் சஞ்சாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய பர்சன்டேஜ் அப்படின்னா அதுவும் இந்த காலகட்டம் சூப்பரான காலகட்டம் மேடம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 22 to 30 ஏறக்குறைய 9 நாள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகத்திலேயே இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு. என்னோட சுயஸ்தானத்திலே சுக்கிரனும் புதனும் இணைவு. அதுக்கும் மேலே குரு அங்கே வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின்லாம். ஆக மொதல் விஷயம், உச்சம் பெற்ற குரு என்ன பண்ணுவார், அம்மா நீ இவ்வளோ நாள் வரைக்கும், இப்போ நான் தான் கடகம், நான் யோசிப்பேன், நான் இவ்வளோ நாள் வரைக்கும் என்னென்ன தப்பு செஞ்சேன், எதனால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன், எதனால் பெருத்த அவமானத்தை சந்தித்தேன், எதனால் அசிங்கப்பட்டேன், நான் யோசித்து என்ன நானே அனலைஸ் பண்ணிக்கிறேன். இந்த விஷயம் நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்குது மொதல் தப்பு. மாற்ற நம்மளோட குணாதிசயத்தை உடனே கெட்டவளா மாறிடலாமா? அப்படி கிடையாது. எல்லாரையும் நம்புறதை நான் முதல்ல மாற்றிப்பேன். நான் வந்து எல்லாருக்கூடையும் தாமரை இலையில் தண்ணி மாதிரி பழக கற்றுக்குவேன். குழந்தைங்களே இருந்தாலும் அதிகப்படியான ஆசை ஆபத்து தான் அப்படின்றது நான் புரிஞ்சுப்பேன். இந்த தெளிவை குரு எனக்கு கொடுப்பார். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க, என்னை நானே பதப்படுத்தி கொள்றது, என்னை நானே பக்குவப்படுத்தி கொள்றது, கடவுள் மேல நிறைய நாட்டத்தை நான் செலுத்துவேன். எனக்கு கடவுளே இல்லைன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். நான் தியானம் பண்ண பழகிறேன். குருனாலே ஆன்மீகத்தோட ஏதோ ஒரு விதத்துல சம்மந்தப்படுத்திடுவார் மேடம். பகவான், இறையாற்றல், மனசாட்சி. எனக்கு கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, என் மனசாட்சி சொல்ற பிரகாரம் நான் கேட்குறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கும் மேல சுக்கிரனும் புதனும் இணைவு அப்படின்றது எனக்காக நான் வாழறேன். என்னோட கம்ஃபர்ட் எனக்கு இப்போ முக்கியமாக தெரிஞ்சிச்சு. இவ்வளோ நாள் வரைக்கும் 15 வருஷம் குழந்தைங்களுக்காகவும் புருஷனுக்காக வாழ்ந்து என்னத்தை கண்டனன்? ஒன்றும் காணல, கஷ்டம் மட்டும்தான். என்னோட கம்ஃபர்ட் எனக்கு முக்கியம். இனிமேல் பட்டாது எனக்கு வயசு 50 ஆயிடுச்சு, எனக்கு வயசு வந்து 55 ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, இனி இருக்க குறை காலகட்டம் எனக்காக நான் வாழ போகிறேன், என்னோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்ற எண்ணம் தோணும் மேடம். எனக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து பாருங்க, நல்ல ஒரு 10 சூப்பரான சாரீ இல்லாதவங்க கூட எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா. நான் வீட்லேயே இருக்கேன், எனக்கு சாரியே தேவைப்படல, நான் நைட்டிலே தான் இருக்கேன். முதல்ல நைட்டியே நான் பழைய நைட்டி தான் போடுவேன். இந்த காலகட்டம் ஒரு 20 நைட்டி புதுசு வாங்கினேன், 20 சேலை புதுசு வாங்கினேன், 10 பட்டுப்போட வாங்கினேன். எனக்கு என்னென்னலாம் ஆசைப்படுறனோ அத்தனையும் வாங்குவேன். என்னோட அழகு சார்ந்து, என்னோட கம்ஃபர்ட் சார்ந்து, என்னோட ஆடம்பரம் சார்ந்து எனக்காக நான் வாழ போகிறேன் அப்படின்ற இடம் அதாவது நினப்பு வரும். அப்படின்ற விஷயம் அவங்க செய்வாங்க, தாராளமாக செய்யணும். ஒவ்வொரு உயிரும் அவங்கவுங்க சந்தோஷ பிரகாரம் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. மற்றவங்களுக்காகவே வாழறதுக்கு நம்ம பிறக்கலையே, நீ வாழ்ந்தது உனக்காக, நீ பிறந்தது உனக்காக வாழறதுக்கு, மற்றவங்களுக்காகவே வாழணுன்ற எண்ணமும் மாறும்.
தனக்காக வாழணுன்ற எண்ணமும் தோணும். அதுக்கும் மேலே நீங்கள் இப்போ கொஞ்ச காலகட்டம் உங்களுக்காக வாழுங்க. அதுவும் முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது ஆடம்பரம் சார்ந்து, அழகு சார்ந்து, நான் வந்து பியூட்டி பார்லர் இதுக்கும் போனதே இல்லைங்க. அந்த மாதிரி பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. போகணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா போங்க, நம்மளோட விஷயம், போகலாம். தப்பான விதத்தில் போகணுன்ற எண்ணமும் தோணாது. அதே மாதிரி நம்ம இனிமையாக பேசணும், பக்குவப்பட்ட மனசு அப்படின்றது இந்த காலகட்டம் வரும் மேடம். உங்களை சார்ந்து என்ன சுப செலவோ நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், காசும் கிடைக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கடகராசி ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது கையில் பணம் வந்து உங்களுக்கு கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. அப்புறம் என்னங்க கவலை. ஃபுல் வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இல்லை பார்க்கலன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் கவனமாக கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை காண்டாக்ட் பண்ணோன்னா நேர்லேயே போய் பாருங்கள். நான் சொல்கிறது அது ஒன்று தான். நேர்லேயே போய் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன சொல்கிறாங்க என்னன்னு புரியும். அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.